ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் யூசுவலாக என்னோட பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்ஸ் எதுவுமே வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் நான் போஸ்ட் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ வந்து நான் ஏன் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா, அதுக்கான ஒரு நீட் இங்கே உருவாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துச்சு. ஸோ கரூர் ஸ்டாம்பிங் நடந்து இன்றைக்கூட ஒரு 2 வீக்ஸ் ஆக போகுது. அந்த ஸ்டாம்பிங் நடந்ததுமே நான் வந்து விஜயோட கட்சியும் கிரிட்டிசைஸ் பண்ணி சில விஷயங்கள் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இதை பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் எனக்கு பேசினாங்க, நிறைய விஷயங்கள் பேசணும். இதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காகவும் இருந்துச்சு, கொஞ்சம் சர்ப்ரைசிங்காகவும் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து நம்ம எவ்வளோ முன்னேறிக்கிறோம், எந்த மாதிரி விஷயங்களை கூட இங்கே நம்ம ஈஸியாக பேச முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குது அப்படின்னு நான் நம்பினேன். ஏன்னா படமாக இருக்கட்டும், நம்ம ரியல் லைஃபாக இருக்கட்டும், நிறையா சோஷியல் இஷ்யூஸை பற்றி நம்ம பேசுகிறோம். மற்ற ஊர்களில் நீங்கள் பேச முடியாத விஷயங்கள் நிறையா வந்து இங்கே நம்ம ஓப்பனாக பேச முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாத்துக்கும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஆனால் இவ்வளோ ஃப்ரீடம் கிடைச்சுமே நம்ம வந்து போதுமான அரசியல் நம்ம இங்கே பேசாமல் இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. அதோட விளைவாக தான் இன்றைக்கி உருவாகிட்டு இருக்க ஒரு அரசியல் கூட்டத்தை நான் பார்க்குறேன். எல்லோரும் வந்து பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் பொலிட்டிக்கலாக கரெக்டாக இருக்கிறதுக்கான ஸ்டெப்ஸை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றது நான் நம்புகிறேன். ஸோ இது எப்படி நம்ம பண்ணுறோன்னா, அரசியல் கற்றுக்க ட்ரை பண்ணணும். இதை வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம அரசியல் கற்றுக்கூடாது. ஏன்னா அது ஒரு கரெக்டான எக்ஸாம்பிளாக இருக்காது. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஆப்வியஸாக ஆல்கரிதம் வந்து நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் கொடுக்கும். ஸோ இதை விட்டு வெளியே போய் என்ன முடியுமோ நிறைய பேர்ட்டு பேசுவோம், தெரிஞ்ச எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். யாரும் அரசியல் பேசினா பேசுகிறாரான்னு சொல்லாமல் இருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு வேண்டுகோள், ஒரு ஒப்பீனியன். ஆனால் இந்த அரசியல் பேசாமல் நம்ம இருக்கிறதுக்கான காரணம் முக்கியமாக நம்ம பேரண்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து ஆஃபீஸாக பசங்க யாரையும் அரசியல் பேச விடுறதில்ல ஃபஸ்ட்டு. அடுத்த விஷயம் வந்து அவங்க நமக்கு அரசியல் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்க நம்ம க்ரியேட் பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்க வந்து நமக்கு எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அவங்களோட எஃபர்ட் எல்லாத்தையும் போட்டு நமக்கு எந்த ஒரு கஷ்டமே வர விடாமல் பார்த்துக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ நமக்கு ப்ரிவிலேஜ் இருக்கிறனால நமக்கு வந்து அரசியல் தேவையில்லையோ அப்படின்னு நினச்சி நம்ம வந்து விலகி போகிறோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ இங்கே நிறைய பேர் இங்கே அரசியல் பேசணும். முக்கியமாக யார் நம்ம அரசியல் பேசணும்னா, நம்மளை மாதிரி தாழ்த்தப்பட்டவங்க, பிற்படுத்தப்பட்டவங்க, மைனாரிட்டிஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், விமென், இவங்க எல்லோரும் வந்து இங்கே நம்ம அரசியல் பேசணும். ஏன் அப்படின்னா, நம்ம இப்படி அரசியல் பேசாமல் இருந்தோம்னா இங்கே நமக்கு தேவையான சில வேல்யூஸை வந்து அரசியலே தெரியாதவங்க வந்து பறிச்சுட்டு போயிடுவாங்க. இதுக்கு பெரிய விஷயம் என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்போ நான் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, இப்போ உள்ள சில பார்ட்டிஸ்க்கு இந்த ஒரு சில பார்ட்டி வந்து இங்கே ரூல் பண்ணால் பிரச்சனை இல்லைன்றது வந்து ரொம்ப பேஸ்லெஸ்ஸாக சொல்கிறாங்க. அது இந்த சில பார்ட்டி நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க ரூலிங் பார்ட்டியை சொல்கிறேன். அந்த பார்ட்டி வந்து தமிழ்நாட்டில் ரூல் பண்ணால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்வியஸாக எல்லாத்துக்கும் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் இருக்குது, அவங்களோட விருப்பம் இருக்குது. இந்த கட்சிகள்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் பேசவே வரல. ஆனால் என்ன பிரச்சனைனா, அந்த ஒரு கட்சியோட உண்மையான கொள்கைகளை உள்வாங்கிட்டு நீங்கள் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணால் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த கட்சி பற்றி எதுவுமே தெரியாமல், அந்த கட்சியோட அரசியல் யுக்தி என்னன்னே தெரியாமல், அந்த கட்சியோட அரசியல் ஹிஸ்ட்ரி என்னன்னே தெரியாமல், அந்த கட்சி உள்ளே வந்தால் நம்ம சேஃப்கார்ட் பண்ணுற வேல்யூஸ் எல்லாம் போயிடும்னே தெரியாமல் ரொம்ப ஒரு இர்ரெஸ்பான்சிபிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோவமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் அவங்களுக்கு எப்படி சொல்ல புரிய வைக்கிறேன்னு எனக்கு தெரியல. அந்தளவுக்கு பக்குவம் எனக்கு கிடையாது. ஸோ அதனால தான் வந்து இங்கே எல்லோரும் வந்து ஒரு எஃபர்ட் போடுவோம் அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ அரசியல் எல்லோரும் பேசுவோம், முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக அரசியல் பேசுவோம். நம்ம சரியான அரசியல் இங்கே பேசினா எல்லோரும் நம்மளை திட்டுவான், அரசியல் பேசாதான்னு சொல்லுவான், பட்ட பேர் சொல்லி கூப்பிடுவான். ஆனால் வந்து ஒருபோதும் வந்து நம்ம கூட உட்காந்து அந்த கான்வர்சேஷனை வச்சுக்கணும்னு நினைக்கவே மாட்டான். நம்மளை வந்து சைலன்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம வந்து உண்மையாக தான் பேச ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக அரசியல் பேசுங்க. அரசியல் பேசுறது தப்பு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். நானும் இதுக்கு மேலே என்னால் முடிஞ்ச விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இதெல்லாம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரைஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒரு ஹெல்த்தியான ஒரு என்வாயர்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற கடமை வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ முடிஞ்சால் நான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.